நித்தியத்தை குறித்து மட்டும்தான் ஃபெய்த்தில் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. எல்லா காரியத்தையும் நீ விசுவாசித்து எதை கேட்கிறாயோ அதை பெற்றுக்கொள்வாய். அதே நேரத்தில் இயேசு ஜெபிக்க சொல்லி கொடுப்பார். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படிப்பார். என்னெல்லாம் கேட்க சொல்லுவார்? உங்கள் மகன், உங்களில் எவனாகிலும் மகன் அப்பத்தை கேட்டால், இவன் நான் கேட்குறேன், அப்பத்தை கேட்டால் என்ன கிடைக்கும்? கல். அப்பத்தை கேட்டால் கல் கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டேன். என்ன கிடைக்கும்? அப்பம் கிடைக்கும். மீனை கேட்டால் மீன் தான் கிடைக்கும். என்ன கிடைக்காது? பாம்பு கிடைக்காது. முட்டையை கேட்டால் முட்டை கிடைக்கும். என்ன கிடைக்காது? தேடு. ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? கேளுங்களுக்கு கொடுக்க. அப்போ என்ன கேட்குறோமோ அதுதான் தருவார். இப்போ மீன் கேட்டால் மீன் கிடைக்கும், பாம்பு கிடைக்காது. பாம்பு கேட்டால் பாம்பு தர மாட்டார். ஏன்னா கேளுங்கள் தரப்படும் சொல்லி இருக்குல்ல. இப்போது உங்கள் பையனுக்கு லீவ் விட்டாச்சுன்னு வைங்களேன். அவன் டேடி போர் அடிக்கு டேடி, ஒரு 2 பாம்பு வாங்கி தாங்க டேடி, வீட்டில் வளர்க்கணும், கேட்டால் வாங்கி கொடுப்போமா? இல்லையே. நான் ஃபெய்த்தில் என்ன வேணாலும் கேட்டு அவர் தருவாருங்கிறது அது தப்பானது. எனக்கு எது தேவையோ அதை தருவாருங்கிறது தான் கரெக்ட். விசுவாசத்தில் நான் கேட்குறதெல்லாம் எனக்கு கரெக்டாக எனக்கு சரியாகுமா? இயேசுவின் ஜெபமே கேட்கப்படலையே. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கொடுமானால் நீங்கும்படி செய்யும்னார். கேட்கலையே. பவுலின் ஜெபம் கேட்கப்படலையே. இந்த முள் என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தடவை ஜெபம் பண்ணேன். ஜெபம்லாம் கேட்கப்பட்டுச்சு. ஆனால் நீங்கிற காரியமா இல்லை. விசுவாசத்தை தவறாக யூஸ் பண்ணக்கூடாது. யூதா நிருபம் 1ஆவது அதிகாரம் 20வது வசனம் என்று நினைக்கிறேன். உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் கட்டப்பட்டுன்னு இருக்கு. ஃபெய்த்தை அங்கே எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா மகா பரிசுத்தம். ஏன் நம்ம மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகிறோம்? அவர் நமக்குள்ளே துவங்கின விசுவாசம் என்பது ஏதோ பூமிக்குரிய 4 காரியங்களை வாங்கிறதுக்கு இல்லை. அதான் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியா நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்ளு. ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவனானான்ல, ஈசாக்கை பெற்றுக்கொள்வதற்கு மட்டுமா இல்லை, தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு முழு நிச்சயமாய் நம்பினார். எனக்கு ஈசாக்கு தருவார் நம்பினார். ஆனால் அதுக்கு மேலே அவருடைய நம்பிக்கை இருந்து. இயேசு சொல்லுவார்ல, ஆபிரகாம் ஈசாக்கை காண ஆசையா இருந்தான்னு சொல்லுவார், என்னுடைய நாளை காண ஆசையா. நமக்குள்ளே தேவன் துவங்கின ஃபெய்த் அங்கே தான் கனெக்ட் ஆகும்.